வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி விதிப்பு. நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் பிரணாப் முகர்ஜி. ஒரே நாடு ஒரே வரி என்ற மக்களின் கனவு நனவாக்கியது. பிரதமர் மோடி பெருமிதம். மதுரை மக்களுக்கு புதிய குடிநீர் திட்டம். முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் ராம்நாத், மீராகுமார் இன்று சென்னை வருகை. ஆதரவு எம்பி, எம்எல்ஏக்களை சந்திக்கின்றனர். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவித்தார். நாடெங்கும் சரக்கு மற்றும் பல்வேறு சேவைகளுக்கு விதிக்கப்படும் பலமுனை வரியை ஒரே வரியாக மாற்றம் செய்து சரக்கு சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரி சட்டம் நேற்று நள்ளிரவு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இதற்கென கூடிய நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன், மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். வண்ணமயமான இந்த சிறப்பு கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி பற்றிய குறும்படம் ஒன்று திரையிடப்பட்டது. அதன் பின்னர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மணியடித்து ஜிஎஸ்டி வரி நாடெங்கும் அமலாவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் இருந்த அனைவரும் கைதட்டி வரவேற்றனர். May I request the Honorable Rashtrapati ji and the Prime Minister and other dignitaries to come up and press the button and officially launch the GST. तेज विकास जीएसटी से। நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏழைகளை பாதிக்காத வகையில் வரி விகிதங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் முன்னேற்றம் மேலும் வேகம் எடுக்கும் என்றும் பிரணாப் பெருமிதம் தெரிவித்தார். இந்த வரி விதிப்புக்கான பயணம் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். When a change of the magnitude is undertaken, however positive it may be, there are bound to be some teething troubles and difficulties in the initial stage. We will have to solve these with understanding and speed to ensure that it does not impact the growth momentum of the economy. பின்னர் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே வரி என்ற மக்களின் கனவு நனவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு முடிவு கட்டப்படும் என்றும் இந்த வரி விதிப்பு முறை இந்தியாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். एक ऐसी व्यवस्था है जो ज्यादा सरल है, ज्यादा पारदर्शी है, एक ऐसी व्यवस्था है जो काले धन को और भ्रष्टाचार को रोकने में एक अवसर प्रदान करती है, एक ऐसी व्यवस्था है जो ईमानदारी को अवसर देती है. கூட்டத்தில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஆற்றிய உரையில் ஒரே நாடு ஒரே வரி என்ற நடைமுறைக்கு நாடு மாறுவதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். The GST may be a destination tax, but for India it will begin altogether a new journey. It's a journey where India will awake to limitless possibilities, to expand its economic horizons and loftier political visions. The old India was economically fragmented. The new India will create one tax, one market, and for one nation.
ஜிஎஸ்டி வரி விதிப்பை அமல்படுத்துவதற்கான அறிமுக கூட்டத்தில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், ஐக்கிய ஜனதா தள தலைவர் தேவகவுடா, டாடா குழும தலைவர் ரத்தன் டாடா உள்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நேற்றைய நாடாளுமன்ற கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த வரி விதிப்பால் நாடு சீர்திருத்தம் அடையும் என்று கூறுவது ஏமாற்று வேலை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் மத்திய அரசு விடுத்த அழைப்பை புறக்கணித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில்லறை வணிகர்கள் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்பேடு வணிக வளாகத்தில் கூடிய சில்லறை வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றி அவர்களின் ஆர்ப்பாட்டத்தை வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த வரி விதிப்பு மூலம் பெரும் முதலாளிகளுக்குத்தான் லாபம் கிடைக்கும் என்றும் சில்லறை வணிகர்கள் பாதிப்புக்கு உள்ளாவர் என்றும் தெரிவித்தார். ஒரு நாடு ஒரே வரி என்று சொல்லுவது அந்நியருக்கு உதவுவதற்காக தான். ஆன்லைன் வணிகம் செய்கிறார்களே அவர்களுக்கு உதவுவதற்காக. இந்த ஜிஎஸ்டி வரியை ஒழித்து கட்டுகிற வரை, இதற்கு காரணமான உலக வர்த்தக ஒப்பந்தத்தை முறியடிக்கிற வரை நான் இந்தியன் என்கிற உணர்வு இருக்கிற ஒருவர் கூட ஓய்ந்துவிடக்கூடாது. நாடெங்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலானதை முன்னிட்டு சென்னையில் உள்ள மத்திய அரசின் வருமான வரித்துறை உள்ளிட்ட அலுவலக கட்டடங்களில் மின்னொலி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆயக்கர் பவன் வளாகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் மின்னொலி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தும் வகையில் அந்த அலுவலகங்களின் முகப்பு பலகைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. அதற்காக முன்னர் பொருத்தியிருந்த பலகைகள் அனைத்தும் அகற்றப்பட்டிருந்தன. மதுரை மக்களின் தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து 156 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராட்சத குழாய்கள் அமைத்து தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த முதல்வர் பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை சுற்றுச்சாலையில் உள்ள அம்மன் திடலில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் அவர் பேசுகையில், மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து 156 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராட்சத குழாய்கள் அமைத்து தண்ணீர் கொண்டு வரப்படும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். மதுரை மாநகருக்கென சிறப்பு தனி குடிநீர் திட்டத்தினை செயல்படுத்தப்படும் என்பதை அறிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இத்திட்டம் சுமார் 156 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெரியார் அணை லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து பெரிய ராட்சத குழாயின் மூலம் சுமார் 17 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த தருணத்தில் அனைவரோடு நான் பகிர்ந்து கொண்டு இச்செய்தியை நான் வெளியிடுகிறேன். குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் எண்ணங்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினோடு கூட்டணி வைத்துக் கொண்டு முதல்வர் பழனிசாமி ஆட்சி நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். சசிகலா மற்றும் தினகரனோடு எந்த தொடர்பும் இல்லை என்று ஒரு பக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுவதாகவும், அவர்கள் பெயரில் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாரை எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் அரசியல் குடும்பத்தின் ஆட்சி இருக்கக்கூடாது என்றுதான் கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்பி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் குடும்பத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்பதால் கட்சியும் நடத்தினார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி இந்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கூட்டணி அமைச்சிருக்கிறார். இது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மேலும் 2 ஆண்டு காலத்திற்கு டி.கே. ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக உளவு பிரிவு டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்தார்.
நேற்றுடன் அவர் ஓய்வு பெறவிருந்த நிலையில் அவருக்கு மேலும் 2 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதனையடுத்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி அவர் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 35 IPS அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபற்றி தமிழக அரசு கூடுதல் தலைமைச் செயலர் நிரஞ்சன் மார்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 22 IPS அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அளித்தும் 13 IPS அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக இருக்கும் பொன் மாணிக்கவேல் ரயில்வே பாதுகாப்பு படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வேலூர் DIG தமிழ்ச்சந்திரன் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் மீரா குமாரும் இன்று சென்னை வருகின்றனர். புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் மீரா குமாரும் நாடெங்கும் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இருவரும் இன்று சென்னை வருகின்றனர். காலை 11 மணிக்கு சென்னை வரும் ராம்நாத் கோவிந்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்பட பாரதிய ஜனதா கட்சியினர் வரவேற்கின்றனர். கிண்டியில் உள்ள உணவகம் ஒன்றில் புதுச்சேரி மற்றும் கேரள மாநில MP MLAக்களை சந்திக்கிறார். மாலை ரஷ்ய கலாச்சார மையத்தில் அதிமுகவின் முன்னாள் முதல்வர் OPS அணியினரையும், அதனையடுத்து சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியினரையும் சந்தித்து ஆதரவு கோருகிறார். பின்னர் தில்லி திரும்புகிறார். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மீரா குமார் மாலை 5 மணிக்கு சென்னை வருகிறார். அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். மாலை 6 மணிக்கு திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் மற்றும் திமுக MP MLAக்களை சந்தித்து ஆதரவு கோருகிறார். காங்கிரஸ் கட்சி MLAக்களையும் அவர்களுடன் சந்திக்கிறார். இரவு 8 மணிக்கு கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரிக்கிறார். அதன் பின்னர் தில்லி திரும்புகிறார். கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்டுள்ள நிலையில் போராட்ட அறிவிப்பால் பல பகுதிகளில் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் நல்ல மழை பெய்ததை அடுத்து கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக பல்வேறு கன்னட அமைப்புகள் அறிவித்துள்ளன. அதனையடுத்து கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பான் கார்டுகள் மறு உத்தரவு வரும் வரை செல்லும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. இன்று முதல் ஆதார் எண்ணோடு இணைக்கப்படாத பான் கார்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதனையடுத்து இது தொடர்பான வழக்கில் ஆதார் எண் பெறாதவர்களின் பான் கார்டுகளை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் ஆதார் எண்ணோடு இணைக்கப்படாத பான் கார்டுகள் செல்லுமா செல்லாதா என மக்களிடையே குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பான் கார்டுகளோடு ஆதார் எண்ணை இணைக்கும் விவகாரத்தில் மக்களிடையே சந்தேகம் காரணமாக எழுந்துள்ள அச்சம் போக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து பான் கார்டுகளும் செல்லும் என்று விளக்கமளித்துள்ளது. GST வரி விதிப்பால் நாட்டுக்கு பேராபத்து. நல்லக்கண்ணூர் எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பூமிக்கடியில் அமைக்கப்பட இயற்கை எரிவாயு குழாய் தீப்பிடித்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் 10க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் மீத்தேன் எடுப்பதாக கூறி அதனை கண்டித்து கடந்த 2 மாதங்களாக கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பூமிக்கடியில் போடப்பட்ட ONGC குழாயில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீயை அணைக்க வந்த தீயணைப்புத்துறை வாகனத்தை மக்கள் கல்வீசி தாக்கியதால் காவல்துறை பாதுகாப்புடன் தீயணைப்பு வாகனங்கள் அழைத்து வரப்பட்டன.
அப்போது காவல்துறையினர் மீதும் மக்கள் கல்வீசி தாக்கியதில் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் காயமடைந்தனர். இதனையடுத்து மக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் 50க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் மக்களை விரட்டியடித்த காவல்துறையினர் 20க்கும் அதிகமானோரை கைது செய்தனர். அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் அதிக அளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சுயநிதி மற்றும் தனியார் கல்லூரிகளின் 2017-18 ஆண்டு பொறியியல் படிப்புக்கான அரசு ஒதுக்கீட்டு தரச்சான்று அல்லாத பாடப்பிரிவு கல்வி கட்டணம் 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2012 ஆண்டிற்கு பிறகு இந்த ஆண்டில் கட்டணத்தை உயர்த்தி கல்வி கட்டண நிர்ணய குழு அறிவித்துள்ளது. அதன்படி தரச்சான்று அல்லாத நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான கட்டணம் 70,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாயாகவும், NBA அங்கீகாரம் பெற்ற பாடப்பிரிவுக்கான கட்டணம் 45,000 ரூபாயிலிருந்து 55,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. NBA தரச்சான்று பெற்ற நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான பாடப்பிரிவு கட்டணம் 70,000 ரூபாயிலிருந்து 87,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் 29 மற்றும் 30 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியது. trb.tn.nic.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நாட்டிற்கு பேராபத்தாக அமைந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு 3 ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதனையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் நாட்டில் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க இருப்பதாக மேலும் தெரிவித்த அவர் இது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கே சாதகமாக உள்ளதாகவும் கூறினார். சரக்கு சேவை வரியை அமல்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் இந்தியாபுரம் ஒரே வரி கொண்டு வருவோம், இந்தியாவில் வருமானம் பெருகும், தொழில் பெருகும் என்று தவறான கருத்தை சொல்கிறார்கள். வியாபாரம், சிறு வியாபாரம் நொடித்துவிடும். வெளிநாட்டில் உள்ள இறக்குமதி சரக்குக்குத்தான் நாட்டில் மார்க்கெட் ஏற்படும் என்ற நிலை பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த வரிமுறையே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு உதவியாக இருக்கும் என்ற முறையைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பை அடுத்து புதுச்சேரியில் திரையரங்க கட்டணங்கள் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் திரையரங்குகள் கால வரம்பின்றி மூடப்படுவதாக உரிமையாளர் சங்க தலைவர் லக்கி பெருமாள் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திரைப்படங்களுக்கு 28% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திரையரங்க பராமரிப்பு உள்பட பல்வேறு செலவுகளும் அதிகரிக்கும் என்பதால் நுழைவு கட்டணங்களை அதிகரித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 175 ரூபாயாகவும் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதனிடையே புதுச்சேரி மாநில அரசும் கேளிக்கை வரி விதிப்பதால் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் திரையரங்குகளை கால வரம்பின்றி மூடி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எனக்கு ஒரு ஆர்டர் அனுப்பியிருக்கிறார். அந்த ஆர்டரில் டிக்கெட் ரேட்டையெல்லாம் உயர்த்தி கொடுத்துள்ளார். ஜிஎஸ்டி வரியும் கட்ட வேண்டும், மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேளிக்கை வரியும் கட்ட வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டுள்ளார். நானும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள எல்லா தியேட்டரும் திங்கட்கிழமையிலிருந்து கால வரம்பின்றி சாத்திடுவோம். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் காணாமல் போன 9 மாத ஆண் குழந்தை நாமக்கல் அருகே மற்றொரு தம்பதியிடமிருந்து மீட்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் சாய்புரத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் அவரது மனைவியும் திருப்பதி வந்தபோது தங்களது 9 மாத ஆண் குழந்தையை காணவில்லை என்று காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். திருப்பதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் நாமக்கல்லை சேர்ந்த அசோக் தம்பதி குழந்தையை அழைத்து சென்றதை கண்டுபிடித்தனர். 10க்கும் மேற்பட்ட தனிப்படை காவலர்கள் பல்வேறு ஊர்களுக்கும் சென்று விசாரணை நடத்தியதில் நாமக்கல்லை அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் தங்காயி தம்பதியிடம் குழந்தை இருப்பதை கண்டுபிடித்தனர்.
தங்களுக்கு குழந்தை இல்லாததால் குழந்தையை கடத்தி வந்ததாக தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். அவர்களை கைது செய்த காவல்துறையினர் குழந்தையை ஆந்திர மாநில காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மலை மேலே தரிசனம் முடிச்சுட்டு வந்தபோது அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க சின்ன கேசவன், அந்த குழந்தை 9 மாதம் ஆண் குழந்தை. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு குழந்தையோடு வந்தால் இந்த குடும்ப பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு 1.5 வருடத்தில் குழந்தை இல்லாததுனால குழந்தை வேண்டுங்கிற காரணத்துக்காக தான் அந்த குழந்தைய எடுத்து தான் விசாரணையில் சொல்லியிருக்காங்க. திருப்பதி போயிருக்கான். திருப்பதி போனோடனே எப்படி குழந்தை ஊறிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பெல்லாம் படுத்து தூங்கியிருப்பாங்களாட்டும், இது ஊறிக்கிட்டு வந்திருப்பான்ன்றது. சரி, ஊறிட்டு வந்தோடனே குழந்தை இருந்திருக்குது, எடுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்துட்டு இவங்க 5 நாளாக வச்சுருந்துருக்கான். எங்ககிட்ட சொல்லலை, ஊரார்கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. ஊரார் 10 பேர்த்துக்கிட்ட பெருந்தார்கிட்ட சொல்லி கொண்டாந்து ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சிட்டோங்க. சேலம் அருகே மதுக்கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த அரசு மதுக்கடை அகற்றப்பட்டு குடியிருப்புகள் நிறைந்த ஆலமரத்துக்காடு பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பகுதியில் கடை அமைக்கப்பட்டது. அதனை அடுத்து கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி குடியிருப்பு பகுதியில் இந்த கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. ஆனால் அதை மீறி திறக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாதர் சங்கமும் பொதுமக்களும் டைஃபியும் சேர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். இந்த கடையை மூடு வரை எங்களோட போராட்டம் தொடரும். நிரந்தரமாக இந்த பகுதியிலேருந்து மக்கள் டாஸ்மாக் கடையை மூடணும். ஏன்னா தொழில் நிறைந்த இடமா இருக்குது, குடியிருப்பு பகுதியாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்காக தான் முழுக்க போராட்டம். காவல் அதிகாரிகளும் மேற்பட்ட அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுக்கு உடன்பட்டால் நாங்கள் இது பண்ணுவோம், இல்லைன்னா மேலும் இந்த போராட்டம் மேலும் பெரிய போராட்டமாக நாங்கள் தொடரும். ஈரோடு அருள்மிகு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவிலில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு மகா யாகம் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு அருள்மிகு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவிலில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த வேத விற்பனர்கள் மூலம் 3 நாட்கள் யாகம் நேற்று தொடங்கியது. மகாலட்சுமி பெயரில் நடைபெற்ற யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இன்று ஆஞ்சநேயர் பெயரிலும் நாளை திருப்பதி வெங்கடேஸ்வரர் பெயரிலும் யாகம் நடைபெறுகிறது. ஹோமங்களிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு ஹோமம் இந்த சுதர்சன ஹோமம். அப்படிப்பட்ட அந்த சுதர்சன ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு அந்த அளவுக்கு பராக்கிரமம் உண்டு. மந்திரத்தினால், எந்திரத்தினால், தந்திரத்தினால், மருந்தினால் வரக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் நீக்கக்கூடிய மந்திரம் அந்த சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம். அப்படிப்பட்ட அந்த சுதர்சன ஹோமம் தான் ஹோமங்களிலேயே மிக பிரம்மாண்டமான ஹோமம். உலகக்ஷேமத்துக்காக பண்ணுறது இது சகல வியாதி, சத்துரு பயம், மன சங்கடங்கள், குடும்ப பிரச்சனை, தம்பதிகள் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது, விவாகமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். இது சகல தோஷ நிவர்த்திக்காக இது பண்ணுறது. மகாசரணமூர்த்தியினுடைய பிறந்த நாள், அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. எதுக்காக சுதர்சனமூர்த்தியை வழிபட வேண்டும் என்று கேட்டால், மழை பொழிய வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், எல்லோரும் க்ஷேமமாக வாழ வேண்டும், நாடு சுபிட்சமடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக இங்கே 3 நாள்களுக்கு சுதர்சன ஹோமத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது போட்டி 93 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெர்மன் நாட்டின் ஹாம்பர்க் நகரில் அடுத்த வாரம் நடைபெறும் G20 மாநாட்டின் போது அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் முதன்முறையாக சந்தித்து பேசுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
G20 எனப்படும் வளர்ச்சியடைந்த 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் ஜெர்மன் நாட்டின் ஹாம்பர்க் நகரில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் முதன்முறையாக சந்தித்து பேச உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதற்கு முன்னதாக அமெரிக்காவை சீர்குலைக்க முனையும் ரஷ்யாவின் நடவடிக்கை, சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல், மற்ற நாடுகள் மீதான ரஷ்யாவின் தலையீடு ஆகியன பற்றி ஆய்வு செய்யுமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேற்கிந்திய தீவுகளுக்கு சென்றிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் அந்நாட்டு அணியுடன் விளையாடி வருகிறது. முதல் ஆட்டம் மழை காரணமாக பாதியில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்ற 2வது போட்டியில் இந்தியா 105 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தொடரின் 3வது ஒருநாள் போட்டி ஆன்டிகுவாவில் உள்ள விவியன் ரிச்சர்ட்ஸ் திடலில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து இந்திய அணி பேட்டிங் செய்தது. நேற்று முன்தினம் பெய்த மழை காரணமாக 45 நிமிடங்கள் தாமதமாக போட்டி தொடங்கியது. ரஹானே 72 ரன்களையும் தோனி ஆட்டமிழக்காமல் 78 ரன்களையும் எடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 251 ரன்களை எடுத்தது. 252 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு அடுத்து விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 38.1 ஓவர்களில் 158 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் சார்பில் குல்தீப் யாதவ், அஸ்வின் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அதனையடுத்து இந்திய அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக மகேந்திர சிங் தோனி தேர்வு செய்யப்பட்டார். தற்போது இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. Shot from Ashley Nurse. Up goes a finger as well. And the first ball removes the off stump and chalks up the West Indies chalk up their 10th defeat. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி விதிப்பு. நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் பிரணாப் முகர்ஜி. ஒரே நாடு ஒரே வரி என்ற மக்களின் கனவு நனவாகியது. பிரதமர் மோடி பெருமிதம். மதுரை மக்களுக்கு புதிய குடிநீர் திட்டம், முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் ராம்நாத், மீரா குமார் இன்று சென்னை வருகை. ஆதரவு எம்பி, எம்எல்ஏக்களை சந்திக்கின்றனர். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.